Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல இந்த 2025ல நீட் எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்க் டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்றதுக்காக என்டிஏ வெப்சைட்ல அபிஷியலா வந்து மார்க் டெஸ்ட்டுக்கான அந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி மார்க் டெஸ்ட் எப்படி நம்ம வந்து அட்டன் பண்றது அப்படிங்கறத பத்தின அப்டேட்டை இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க நீட் எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ இந்த முறையிலுமே வந்து சிபிடி பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது வைக்கிறாங்க. சிபிடி பேஸ் அப்படிங்கறது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி மெத்தட் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றதுனால நீங்க எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஈஸியா உங்களால வந்து கொஸ்டின் வந்து அடிக்க முடியும். ஸோ எவ்வளவு கொஸ்டின் போடுறீங்க அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு மார்க் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இப்போ எப்படி வந்து மார்க் டெஸ்ட் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்றது அப்படிங்கிற எக்ஸாம்பிளோட நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிற எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல என்டிஏ தரப்புல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா மார்க் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்காக அபிஷியல் அவங்களே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே என்டிஏ வெப்சைட்ல வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி வந்து இதை நம்ம வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அபிஷியலா நீங்க என்டிஏ வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மார்க் டெஸ்ட்னு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க என்ன எக்ஸாமுக்கு வந்து அப்பேரிங்ல இருக்க போறீங்களோ அந்த எக்ஸாம் வந்து கேட்பாங்க. இப்போ நம்ம நீட் அப்படிங்கறதுனால நீட் எக்ஸாம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். பேப்பர் அப்படிங்கிற இடத்துல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம மூணுமே வந்து எக்ஸாமினேஷன் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து போட்டு பார்க்கணும். கண்டிப்பா மோஸ்ட்லி எல்லாருமே ஓரளவுக்கு நீங்க வந்து கவர் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியா எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பயாலஜி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து டிஃபால்ட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிற டைரக்டா கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லா நீங்க வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லா வந்து படிச்சு பாருங்க. உங்களுக்கு லைவா, அதாவது நீட் எக்ஸாம் லைவ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹால் வந்து கம்ப்யூட்டர்ல இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டைரக்டா நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டாஸ்க் போர்டுக்குள்ள வந்துருச்சு. மேல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க போட்டோ, உங்களுடைய நேம், நீங்க என்ன சப்ஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு டாஸ்க் போர்டு. ஸோ இந்த இடத்துல வந்து கவனம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஷேடோ கலர்ல உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நாட் விசிட்டட், ஒரு கொஸ்டினுக்கு நீங்க வந்து இன்னும் வந்து விசிட் பண்ணலன்னு அர்த்தம். எல் ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். கிரீன் கலர்ல வந்திருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ப்ளூ கலர்ல ரவுண்ட் போட்டிருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் வந்து மார்க்டு, அதாவது அந்த கொஸ்டின் வந்து மார்க்டு ஃபார் ரிவ்யூ, அந்த கொஸ்டின் ஜஸ்ட் ரிவ்யூ வந்து பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல ஜீரோ போட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா குட்டியா வந்து கிரீன் கலர் ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆன்சர் பண்ணி மார்க் வந்து ரிவ்யூ வந்து பண்ணி வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இதுக்கு அப்புறமும் மறுபடியும் இந்த கொஸ்டினுக்கு நான் வந்து வருவேன் கடைசியா அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 4 ஆப்ஷனையும் கவனமா நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து 2B அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து பண்ணிட்டோம்ங்கிறது அர்த்தம். இப்போ ரெண்டாவது கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நம்ம என்ன என்ன ஆகும் அப்படின்னா வந்து சேவ் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? ஒன்ஸ் வந்து சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து போயிடும். தேர்ட் கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல டிக் பண்ணிட்டு சேவ் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுத்து நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உள்ள வந்து போய்க்கிற முடியும். சரிங்களா? இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நீங்க வந்து சேவ் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எத்தனை கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு நமக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து இந்த ஒரு கொஸ்டின் நம்ம வந்து ஒரு ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அப்படிங்கிறதுனால மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மார்க் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம அடுத்து கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக அர்த்தம். சரிங்களா? முதல்ல தெரியாத கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. தெரிஞ்ச கொஸ்டின் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு டக்கு டக்குன்னு நீங்க ஆன்சர் வந்து பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தெரியாத கொஸ்டினை கடைசியா வந்து பார்க்கலாம். இப்போ எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட்டோம். கடைசியா நம்ம பண்ணாத கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எப்படி ப்ரோ நாங்க வந்து பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த லிங்க் வந்து டச் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா 2வது கொஸ்டினுக்குள்ள வந்து வந்துரும். நம்ம வந்து 6த் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணல. அப்ப 6க்கு நேரா இருக்கக்கூடிய இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா 6த் கொஸ்டின் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்துரும். சரிங்களா? இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணது கரெக்ட்டா அப்படிங்கிறத நான் மறுபடியும் வந்து கிராஸ் செக் பண்ண போறேன் அப்படின்னாலும், நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அந்த டேப கிளிக் பண்ணீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து ப்ரிவியூவும் உங்களால வந்து பண்ணிக்கிற முடியும். நீங்க எக்ஸாம் டைமிங்குள்ள முடிச்சிட்டீங்க, நான் ஒவ்வொரு கொஸ்டினும் கரெக்டா தான் பண்ணியிருக்கேனா அப்படிங்கறத வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி கூட உங்களால செக் பண்ணிக்க முடியும். ஸோ மார்க் டெஸ்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 to 3 டேஸ் நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குயிக்கா வந்து மார்க் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நீட் எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.